ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மேட்மேரி சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாடக்குளம் ஏரியா, அதாவது மாடக்குளம் ஏரியா மதுரையில் இருக்கு இல்லையா, அந்த இருக்க ஏரியாவில் ஒரு கபாலீஸ்வரி அம்மன் ஒரு கோயில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்குது. இன்றைக்கி நம்ம அந்த மலை கோயிலுக்கு தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் வந்து பழங்கானத்தம்னு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ அந்த பழங்கானத்தம் ஏரியாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாடக்குளம்னு ஒரு ஏரியா இருக்கு. சரிங்களா? அந்த மாடக்குளம் கம்மா எங்கன்னு கேளுங்க. மாடக்குளம் கம்மா எங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்க எல்லாரும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நீங்கள் மேப் போட்டு கூட வரலாம். ஸோ மாடக்குளம் கம்மா வந்தீங்கன்னா அந்த கம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் அந்த கம்மா. ஸோ இந்த கம்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி என்டர் அந்த திருப்பரங்குன்றத்துலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த தென்பரங்குன்றம், திருப்பரங்குன்றம், பசுமலை பைக்கிற அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த அவுட்லைன் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியும் இங்கேருந்து. இதுதான் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த தென்பரங்குன்ற ஏரியா. இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற மேலே உங்களுக்கு தெரியாது, திருப்பரங்குன்றம் அங்கே இருக்குது. சரிங்களா? அதுக்கு இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடக்குளம் கம்மா இருக்குது. இதுலேருந்து கிட்டத்தட்ட இந்த ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலை தான் வந்து பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரி அம்மன் கோயில் மலை. ஸோ நீங்கள் இந்த மாடக்குளம் கம்மா நீங்கள் நெருங்கும் போதே உங்களுக்கு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கபாலீஸ்வரி அம்மன் கோயில் போகிறதுக்கு லெஃப்ட்டில் நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி அங்கேயே போட்டிருப்பாங்க. இந்த ஒரே ஸ்ட்ரெயிட் ரூட்டில் நம்ம போனோம்னா கோயிலை ரீச் ஆயிடலாம். ஸோ அந்த ரோட்லேருந்து நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் கூட வராது. ஒரு 3.5 இல்லை 2.5 கிலோமீட்டர் தான் வச்சுங்களா. ஒரே ஸ்ட்ரீட் நீங்கள் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோயிலுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கோயில் வரும், கபாலீஸ்வரின் கோயில். ஸோ அந்த கோயில் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்குது. சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டு வர கபாலீஸ்வரி கோயிலை தாண்டி இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த மலைக்கிட்ட நீங்கள் நெருங்கிடலாம். இப்போ போகும்போதே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங்லாம் அந்த பக்கம் மீன் பிடிக்கலாம் வருவாங்க நிறையா பேர். ஸோ சண்டே டைமில் வந்து நீங்கள் ட்ரிக்கிங் போகணும்னு கொஞ்சம் ஆசைப்பட்டீங்கன்னா, மலை ஏறணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோயிலுக்கு வரலாம். ஸோ இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீராத நோய்கள் இருந்தால் இந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மனோட சக்தியால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீராத நோய்கள் யார் வியாதியோடு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குணமாயிருன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இந்த கோவிலோட ஃபுல் வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து தமிழ் டெக்ஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதில் படித்து தெரிஞ்சுக்காங்க அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 1.5 கிலோமீட்டர் வந்து அந்த கோயிலோட டவுன்ஃபால், அதாவது கீழே இருந்து ஏறுற மாதிரி இங்கேருந்து அந்த கோயில் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கீழே பார்த்தீங்கன்னா மலையடி முத்தையா சுவாமி நாகப்ப சாமின்னு ஒரு கோவில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் நேர்த்திக்கடன் சொல்லிட்டு வராங்க. அந்த கோயிலே வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த கோயிலை நீங்கள் கீழே இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மலை மேலே இருக்க கபாலீஸ்வரி அம்மன் கோயிலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நானும் என்னோட பிரதரும் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கேட்டுக்கோடா, செருப்போட போலாமா? கேட்டுக்கோ. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் படி வந்து ரொம்ப ஒசரமாக இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா படி நீளமாக ஃப்ளாட்டாக தான் போகுது. கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஏறுறதுக்கு. ரொம்ப ஒசரமாக இருந்தால் உங்களுக்கு முட்டி வலி இந்த மாதிரி வர்ற ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லை. இந்த கோயில் வந்து படிக்கட்டு வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக நீளமாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏறுறதுக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கவும் செய்யாது, மூச்சு வாங்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்பர் 50. இப்போ அதுக்குள்ள 50 படி ஏறிட்டோமா? சரி. ஏடா நீங்கள் வாரம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் ஏறிட்டு இருக்கீங்க, வேற உங்களுக்கு பிளேஸே கிடைக்கல அப்படின்னு கேட்காதீங்க. நாங்கள் எந்த ஊரில் ப்ராஜெக்ட் ஒர்க்கு பார்க்க வந்திருக்கோமோ அந்த ஊரில் இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு அட்வென்ச்சராக போகலான்னு முடிவு பண்ணி தான் நாங்கள் கண்டென்ட் போட்டுட்ருக்கோம். நாங்கள் வந்து அட்வென்ச்சர் போகும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, பிளாக் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோஸ் போடுவோம். மேக்ஸிமம் எங்களுக்கு ட்ரிக்கிங் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் வந்து நிறையா மலை ஏறி எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு வந்து எங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே மலை ஏறி விளையாண்டுட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. ஒர்க்கிங் முடிச்சக்கப்புறம் நாங்கள் ஹாலிடே ஒரு ஹாலிடே வேஸ்ட் பண்ணாமல் நேச்சர் பிளேசஸ் எல்லாத்துக்கும் விசிட் பண்ணி நம்ம வந்து விளாகிங் பண்ணலாம் முடிவு பண்ணுறோம். ஸோ இனிமேல் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். ஸோ அட்வென்ச்சர் வீடியோஸ்லாம் பார்க்க நினைக்கிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திரும்பி வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இங்கே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுதுங்க. இங்கே வந்து கோயிலுக்கு வர்றதை விட என்னோட உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும், கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினச்சி
நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 நாளுக்கு ஒருக்கா 3 நாளுக்கு ஒருக்கா நிறைய பேர் வந்து ட்ரிக்கிங் ஏறி வர்ற மாதிரி நான் வந்து இங்கே இருக்கவங்ககிட்ட கேள்விப்பட்டேன், விசாரித்தேன். ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து அடிக்கடி மலை ஏறுறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்கிங் வர்றாங்க. காலையில் அவங்க உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி பண்ணணும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறவங்க ஒரு பக்கம் ஜிம்முக்கு போனாலும், ஒரு பக்கம் ட்ரிக்கிங் போகிறவங்களுக்கு வந்து இது பார்க்குறதுக்கு சின்ன மலையாக இருந்தாலும் ஏறுறதுக்கு ரொம்பவே நீளமாக இருக்கும், போய்கிட்டே இருக்கும். மூச்சு வாங்காது நாங்கள் நினச்சோம், ஆனால் எங்களுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300 படி ஏறினாக்கே எங்களுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ தண்ணி யாராவது வாங்காமல் வந்துடாதீங்க. தண்ணி பாட்டில் கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடை இருக்கும், அந்த கீழே தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்துருங்க. ஆல்ட் ஆகிக்கும், ஏன்னா 225 படி ஏறிட்டோம்ல, இப்போ ஒரு 300 படி வந்திருப்போம். 300 படி வந்திருக்கோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். இந்த தலைவா துளசி செடி, இந்தா துளசி சாப்பிடு. பாதியை வந்திருக்கோம், பாதியை இப்போ தான் வந்திருக்கோம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளடி வந்து படி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இல்லை. இது எப்படி இருக்குன்னா படி நீளமாக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த ஏற கஷ்டமாக இருக்குது, ஃப்ளாட்டாக இருக்குது பாரு. அப்படியே ஏற கஷ்டம் இருக்க கூட ஈஸியாக எடுக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததுக்கே நம்ம மேலே வந்து ரொம்ப தூரம் வந்த மாதிரி இருக்கு பாரு. அந்த 100வது படி இப்போ தான் ரீச் ஆகிருக்கோம். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி, ஒன்லைன் ஹிஸ்ட்ரி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலங்காரி அம்மன் சொல்றாங்க. ஸோ அந்த அலங்காரி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்ல நிறைய துர்சம்பவங்கள், அதாவது கெட்ட சம்பவங்கள் நிறைய நடக்கும் போது அந்த அம்மன் வந்து இந்த மலை மேல வந்து அவதரிச்சு உட்கார்ந்ததா சொல்றாங்க. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க. வெள்ளிக்கிழமையை தவிர மற்ற நாளில் வந்தீங்கன்னா இந்த கோவில் வந்து பூட்டி தான் இருக்கும். சரிங்களா? யாராவது இந்த கோயிலை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃபேமிலியா அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நீங்க வந்தீங்கன்னா மலை ஏறி இந்த கோயிலை பார்க்கலாம். மதன் சும்மா ஜுவா கொடுப்பான், ஜிம்மு பக்கம் வரமாட்டான். வீடியோ எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஜுவா கொடுத்து போயிடும், புஷ்அப் எடுக்கிற மாதிரி. ஃபைனலாக நாங்கள் கோயிலை ரீச் பண்ணிட்டோம். கோயிலை ரீச் பண்ணக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம கோயிலை பார்க்குறோமோ இல்லையோ, இந்த மதுரை ஃபுல் சிட்டியோட வியூவை பார்க்குறது தான் நாங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பனி சூழ்ந்த மாதிரி புகையாக இருந்தது. அந்த மதுரையோட ஃபுல் வியூவே தெரியல, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மறைச்சிச்சு. இந்த கோயில் வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ரொம்ப பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதீங்க. போர்டு வந்து ஒரு கபாலீஸ்வரி அம்மன் கோயில், அலங்காரி அம்மன் கோயில் போர்டு போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு சின்ன கோயிலாக தான் இருக்கும். ஆனால் இந்த கோயில் மேலே இருக்கிற இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் பார்க்குறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நீங்கள் ஏறி வந்து இருக்கும். ஆனால் ஏறி வர்றது ரொம்ப டைம் எடுக்காது. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வந்து ½ hour நீங்கள் சீக்கிரமாகவே ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் தூரம் அந்த கோயிலை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப்ல கிட்ட போகலாம், அந்த மலைக்கு கிட்ட இருந்து நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு நானும் என் பிரதரும் முடிவு பண்ணி கொஞ்சம் தூரம் நடந்து உள்ள போக ஆரம்பிச்சோம். போகும்போது கொஞ்சம் நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா பார்த்துப்போங்க, ஏன்னா செருப்பை கீழே நாங்க போட்டு வந்துட்டோம். சில பேர் ஷூ போட்டே மேல வந்துட்டாங்க, எங்களுக்கு தெரியல, செருப்பு போடாம போவோம் கோவில் நினைச்சு நாங்க வந்துட்டோம். ஆனா இங்க வந்த எல்லாருமே ஷூ போட்டு செருப்பு போட்டு தான் வந்தாங்க. கொஞ்சம் தூரம் இறங்கி போகும்போதே நிறைய தடவை காலில் முள்ளு குத்துச்சு. ஸோ நீங்க வரும்போது கொஞ்சம் பார்த்து வாங்க. முள்ளா இருக்கு. அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 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 100-200 மீட்டர் அந்த பாறைங்க மேல ஏறி நின்று இந்த சிட்டியை பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு பிளேஸுக்கு, வேற ஏதோ ஒரு ஊருக்கு வந்த ஒரு ஃபீல் கொடுக்கும் பாத்துங்க. அங்க பாத்தீங்கன்னா தூரத்துல அவ்வளவு அழகா, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த சிட்டியோட என்டையர் சிட்டியோட ஃபுல் வியூ பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட கொடைக்கானலுக்கு நம்ம வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த மலையிலேயே நிறைய பேர் டிஎஸ்எல்ஆர் கேமராவோட வந்து போட்டோ ஷூட்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. நாங்கள் அவங்கள இப்போ காட்ட முடியாது, ஏன்னா ஒருத்தவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம வீடியோ ஷூட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து இந்த நேச்சர் வியூவில் இருக்க மாதிரி வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்றத வந்தாங்க. அதுதான் பசுமலை, அது திருப்பரங்குன்ற மலை. அந்த திருப்பரங்குன்ற மலைக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிவன் கோயில் மலை அது. ஸோ அது பேர் தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா பசுமலை. சரிங்களா? இதுக்கு லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா யானைமலை இருக்கு தூரத்தில், ஆனால் அது தெரியாது, கண்ணுக்கு ஃபுல்லாக புகையா இருக்கு. மொத்தம் இந்த கோயிலுக்கு 558 படி. ஃபைனலாக இப்போ நம்ம கோயிலில் தான் இருக்கோம். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த கோயிலில் பாருங்க, கபாலீஸ்வரி அம்மன், அலங்காரி அம்மன் போர்டு போட்டிருக்கோம். இங்கே நிறைய பேர் ட்ரிக்கிங் வரவங்க எல்லாமே மேலே வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்தாங்க. நான் அவ்வளோ தூரம் ஏறி வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாலும் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க.
இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நீங்கள் இந்த கோயிலுக்கு வரணும். வந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை நடந்துட்டு இருக்கும். பூசாரி எல்லாருமே அப்போ தான் இருப்பாங்க. நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோயிலை வழிபட வருவாங்க. ஃப்ரைடே மட்டும் இந்த கோயில் இருக்குன்றதை திரும்ப நான் மென்ஷன் பண்ணிடுறேன். சாமி பார்க்க முடியல. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலை சுற்றி, அதாவது இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிகமாக பார்த்த வரைக்கும் நிறைய வில்வ மரம் சொல்லுவாங்க. அந்த சிவனுக்கு வந்து பிடிச்ச அந்த இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வில்வ இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வில்வ மரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையை சுற்றி அதிகமாக இருக்குது. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நாங்களே ஒரு 7-8 மரம் பார்த்துருக்கோம். வில்வ இலை தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கபாலீஸ்வரி அம்மன் அப்படின்ற அதுக்கேற்ற மாதிரியே சிவனுக்கு பிடிச்ச மாதிரியான அந்த வில்வ மரம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்தி அதிகப்படுத்துது. இலை இருக்குல்ல, கொஞ்சம் ஜூமில் காட்டுங்க அந்த இலையை. ஜூமில் கட்டவா? இந்த இலையை, இந்த வேப்பிலைக்கு அடுத்ததாக ஒரு இலை இருக்கு பாருங்க. ஆமாம், அதுதான் வந்து வில்வ இலை. சிவனுக்கு வந்து சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு இது வந்து வில்வ. ஸோ இதுதான் கோயிலோட வந்து கருவறை. இதான் இங்கே தான் அம்மன் இருக்கும், கபாலீஸ்வரி அம்மன். ஸோ இன்னைக்கு க்ளோஸ்டாக இருக்கனால நம்ம பார்க்க முடியல, பார்த்துக்கோங்க ஒரு தடவை. ஸோ இங்கெல்லாம் வந்து எல்லா பிரதோஷம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் இந்த டெம்பிள். என்ட்ரன்ஸில் ஒரு முருகர் வேல் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கபாலீஸ்வரி அம்மன் கோயில். ஸோ கைஸ், வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். இப்போ அந்த டெம்பிளை நம்ம விசிட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி அட்வென்ச்சர் சம்மந்தமாக வர வீடியோஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மேட் மாதிரி, இவன் என் தம்பி மேட் மதன்.